ஹாய். நம்மளோட எம்ப்ளாயீஸை எப்படி பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது அதுக்கு முன்னால் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்தால் தானே இந்த மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா எப்படி ஹையர் பண்ணுறது, எப்படி சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது? 2-3 விஷயம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்று ஒரு வேலைக்கு நம்ம ஆள் எடுக்கும்போது அவங்க இதற்கு தகுதியான ஆட்கள் தானா, நம்ம என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறோமோ அதை அவங்களோட தெளிவாக சொல்கிறோமா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 விஷயம். ஒன்று அவங்களோட தகுதி, இன்னொன்று நம்ம கொடுக்க போகிற வேலை. இது 2 அலைனாய் வருதா? அடுத்தது அவங்களோட கனவும் கம்பெனியோட கோலும் அலைனாக இருக்கா? கம்பெனியோட வளர்ச்சி அவங்களோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுதா? இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இதை நிறைய பேரை இன்டர்வியூ பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே ஆளே கிடைக்க மாட்டேங்காங்க இந்த காலத்தில் ஃபில்டர்லாம் பண்ணி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தோணுது. இருந்தாலும் 10 பேர் எடுத்தால் அட்லீஸ்ட் 7-8 பேராவது சரியான ரோலுக்கு நம்மளால் எடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?